ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீ கடை பன்னு நம்ம வீட்டில் எப்படி டேஸ்ட்டாக ஒரு 5 பொருளை வச்சு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம், 1 கப் மைதா, 1/2 கப் பால், காய்ச்சின பால், ஒரு முட்டை. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கிறோம். அந்த காய்ச்சின பால் மிதமான சூட்டில் இருக்கும்போது இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். மூடி வச்சுருங்க, கொஞ்சம் வெதுவெதுப்பானதில் வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், பேட்டரை ரெடி பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மைதா போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம், அடுத்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க அந்த ஈஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றணுங்கிறது இல்லை, இதுவே நல்லா வந்துடும். இப்போ இந்த மாதிரி டைமில் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கையில் ஒட்ட தான் செய்யும், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இப்படி தான் ஒட்டும். நல்லா பிணைஞ்சு ரவுண்டாக பால் பண்ணி வச்சுருவோம். இது வந்து கண்டிப்பாக 1 ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அதுக்கப்புறம் இது எப்படி என்னங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் ஆகிடுச்சு. நம்ம வச்சுருந்த மாவு அப்படியே டபுள் மடங்கு ஆகிடுச்சு. ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளப்பியாக நல்லா பொது பொதுன்னு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து பாலாக ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். எடுத்து கொஞ்சம் பட்டர் தடவி இப்போ நல்லா மாவை வந்து பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சிட்டு நம்ம பன்னுக்கு வந்து எப்போவுமே வந்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கிறத விட உல்ட்டாவாக உருண்டை பிடிக்கணும். மாவை வந்து அப்படியே நல்லா உள்ளே வச்சு மடித்து இந்த மாதிரி எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கணும். இப்போ இதே மாதிரி இது எல்லாத்தையுமே பிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பிளேட்டில் பட்டர் தடவி அந்த நம்ம உருண்டை பிடிச்ச அந்த 4மே அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடுறோம். இப்போ மாற்றினதுக்கப்புறம் இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே விட்டுறோம். ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட் விட்டு இந்த மாவு வந்து கொஞ்சம் ஃப்ளப்பி ஆகிற வரைக்கும் வச்சிடறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளப்பி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா, வெள்ளை எள்ளு கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு போட்டுக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அந்த இட்லியோட மூடியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு நான் ஒரு 50 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம வச்சுருந்த அந்த மாவு பேட்டரை உள்ளே வச்சு கரெக்டாக 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு டூத் பிக் எடுத்து அதில் நம்ம குத்தி பார்ப்போம், நல்லா வெந்திருக்கா அப்படின்னு. அதில் ஒட்டாமல் வரணும். அது வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளேட்டுக்கு மாற்றி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட மொறு கிறிஸ்பியான பன், டீ கடை பன் நம்ம வீட்டில் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுங்கிறத பார்க்குறோம். பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. நல்லா அமுத்தி பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இப்போ இதோட குழந்தைங்களுக்கு வந்து ஜாமோட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே பிடிக்கும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு அவன் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்த்தோம். நம்ம வீட்டில் இட்லி பாத்திரத்தில் வச்சு இந்த அளவுக்கு பேக் பண்ண முடியுமாங்கிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உள் லேயர்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பொதுன்னு இருக்குது. அப்படியே நல்லா சுட இருந்துச்சு. மேலே லேயரும் அடி லேயரும் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.